पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாராயண 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 நாராயண. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய கர்மம் ஆக்கிரமிச்சதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, என்னோட சீனியர் சொன்னார், உனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது, அதனால தான் உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து உனக்கு பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணுறேன். நான் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், அப்படியே பரபரன்னு இருப்பார். அவரை பார்த்தாவே எனக்கு பரிதாபமாக இருக்குது, இப்படி இருக்காரு மனுஷன், இவ்வளோ பரபரப்பாக இருக்காரு அப்படின்னு. திரும்ப எனக்குள்ளார கர்மத்தை திணிச்சு நானும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கர்மத்தில் ஈடுபட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் மெதுவாக எனக்குள்ளார பழைய ஆள் எட்டி பார்க்க ஆரம்பித்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறது தான் வேலையா, நமக்கு எல்லாம் வேலை சம்பாதிக்கிறது தானா. அவர் என்ன பண்ணார், மெதுவாக பார்த்தீங்கன்னா போக விஷயங்கள்ல என்ன மெதுவாக ஒரு சரியா இல்லையே அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் ஈடுபடுத்தி பார்த்தார். அப்பவும் எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னையா மனுஷன் நீ எதுலையுமே இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது, உனக்கு ஒர்க் பண்ணுறானா பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணணும், லைஃப் எதுக்கு நான் என்ஜாய் பண்ணுறது தான் அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னது லைஃப், என்ஜாய் பண்ணுறதுக்கா லைஃப், சம்பாதிக்கிறதா லைஃப் அப்படின்னு எனக்குள்ள. ஏன் மற்றவங்களுக்கு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியா நீங்க கிளியராக சொல்கிறார், விஷய வைத்திருஷ்யமேத்திய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்த பாவம் பார்த்தீங்கன்னா எதையும் அனுபவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விரக்த பாவம் வரும். அந்த விரக்த பாவத்தை அடைஞ்சு பிராக் புண்ணிய கரும வசாத், ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஏன் எல்லாத்துக்கும் தோணாம சில பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏன் உண்டாகுது அந்த வைராக்கியம், எதுலையும் என்ஜாய் பண்ணணும் என்ற இச்சை இல்லாம போகுது அப்படின்னா, முன்னாடி ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட புண்ணியத்தோட வசத்தினால புண்ணிய கர்மம். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது, நிஷ்காமியமா புண்ணிய கர்மம் பண்ணிக்கிட்டே இருங்க, கூட வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல ரொம்ப எர்லியரா நமக்கு ரொம்ப சீக்கிரமா பார்த்தீங்கன்னா இந்த தாட்டு உண்டாகும்.
இந்த புண்ணிய கர்மம் வந்து குரு கிருப்பை எல்லாத்தையும் கூட்டி வச்சு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதாயிடும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குருநாதர் கிடைச்சார், நல்ல ஆச்சாரிய சுவாமி கிடைச்சார். நான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் கிடைக்கலன்னா லைஃப் போயிருக்கும். என் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சவங்க நிறைய பேருக்கு குருநாதர் கிடைக்கல, நல்ல சூழ்நிலை கிடைக்கல, தபஸ் பண்ணணுன்ற எண்ணம் வரல. அப்ப எல்லாம் அமையணும் அப்படின்னா புண்ணிய கர்மத்தை என்ன பண்ணணும், நிஷ்காமியமா பண்ணியிருக்கணும். ஆச்சாரிய மந்திரம் சொல்லுது, பிராக் புண்ணிய கர்ம வசாத் சந்நியாசக. முந்தின ஜென்மத்துல நம்ம பண்ண புண்ணிய கர்ம வசத்தினால இந்த ஜென்மத்துல விஷயங்களை போகம் பண்ணணுன்ற வைராக்கியம் வந்து அதை பண்ண வேணாம் அப்படின்னு ஒருத்தர் சந்நியாசம் எடுத்துக்கிறார்னா ச வைராக்கிய சந்நியாசி. அவருக்கு பேரு வைராக்கிய சந்நியாசி அப்படின்னு பேர் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்திருக்கிறது, நான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியா தான் போனேன், சன்னியாசம் எடுக்கல, டைரக்டா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரிஷிகேஷ் போனேன். அப்ப என்ன சன்னியாசி? நானு வைராக்கிய சன்னியாசி ஆயிடுச்சு. ரெண்டாவது கேட்டகரி யாரு அப்படின்னா சாஸ்திர ஞானாத் சர்வ சம்சாரம் நிர்விருத்திய தேகவாசனாம் சாஸ்திர வாசனாம் லோகவாசனாம் தியக்த்வா லோகவாசனாம் தியக்த்வா சாதன சதுஷ்டய சம்பன்னோ யக சந்யசதி சந்யஸ்யதி ச ஏவ ஞான சந்யாசி. ஞான சன்னியாசினா ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம விவிதிஷா வித்வத்னு சொல்றோம்ல, அந்த வித்வத் சன்னியாசி தான் ஞான சன்னியாசி அப்படின்னு பேர். அந்த வித்வத் சன்னியாசி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரத்தை குருநாதர் மூலமா கேட்கறான். இப்ப நான் சன்னியாசம் எடுத்த போது நேரா போயிட்டேன், விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன். அப்ப வைராக்கிய சன்னியாசி. உலகத்துல நிறைய சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தினால சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சாஸ்திரம் கிடைக்குதா அப்படின்னா எல்லாத்துக்கும் சாஸ்திரம் கிடைக்கிறது இல்லை. நல்ல குருநாதர் கிடைச்சாதுன்னு சாஸ்திரம் கிடைக்கும், அது கிடைக்கிறது இல்லை. அப்போ யாராவது கொஞ்சம் பேருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதர் கிடைச்சி இப்ப சன்னியாசத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் மனனம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது உங்களுக்கு. இப்ப உங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப 76 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெதுவா சாஸ்திரத்தை கேட்டு 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 ஒரு வைராக்கியம் மெதுவா உண்டாகுது. அதான் சொல்ற சாஸ்திர ஞானாத், சாஸ்திரத்தை சிரவணம் பண்ற ஞானத்து மூலமா சர்வ சம்சாரோ நிர்விருத்திய எல்லா சம்சாரங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது சாஸ்திர ஞானத்தினால எல்லா சம்சாரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு தேகவாசனம்னா நான் இந்த தேகம் சனியே தொலைஞ்சா போதும், இது வந்து பாத்தீங்கன்னா மித்தியா. சாஸ்திரம் சொல்லுது இது வந்து பாத்தீங்கன்னா தோற்ற மாத்திரம், வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு தேகத்துக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் உபேட்சா பண்றது, உதாசீனப்படுத்துறது. அதுக்கப்புறம் லோக வாசனம், இந்த தேக வாசனையும் கூட லோக வாசனையும் விட்டுட்டு சாஸ்திர வாசனையையும் விட்டுட்டு இந்த மூணுத்தையும் விட்டுட்டு எவன் ஒருத்தன் வந்து நிதித்தியாசனத்துக்காக போறானோ, என்னது சாதன சதுஷ்டய சம்பன்னோ, நல்ல சாதன சதுஷ்டயங்கள் எல்லாம் பூர்த்தியானவன் எந்தவன் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் செய்கிறானோ ச ஏவ ஞான சந்நியாசி. அவனுக்கு என்ன பேரு? ஞான சந்நியாசி. அப்போ எங்க குருநாதர் சொன்னாரு, உடனே சன்னியாசம் எடுக்கக்கூடாது, பிரம்மச்சரிய அவஸ்தையிலேயே இருன்னு வந்தவனை வந்து பாத்தீங்கன்னா இருக்க வச்சு சாஸ்திரத்தை படின்னு சொல்லி சாஸ்திரத்தை ஒரு 7-8 வருஷம் சாஸ்திரத்தை படிச்சதுக்கு பிறகு நான் சன்னியாசம் எடுத்தேன். அப்போ சன்னியாசம் நான் எடுத்த சன்னியாசத்துக்கு என்ன பேரு? ஞான சந்நியாசம்னு பேரு. வீட்டை விட்டு போகும்போது வைராக்கியமா போயிட்டேன், ஆனா சன்னியாசம் எடுக்கல. அதுக்கப்புறம் சிரவணம் பண்ணதுக்கு பிறகு எடுத்த சந்நியாசம், அதுக்கு பேரு என்ன பேரு? ஞான சந்நியாசி அப்படின்னு பேரு. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, கேளு. நல்லா கேட்க 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 மெதுவா வைராக்கியம் மெதுவா வரட்டும், ஆத்மா அனாத்ம விவேகம் வரட்டும், நித்திய அனித்திய விவேகம் நல்லா வந்ததுக்கு பிறகு சாதன சதுஷ்டயம் நல்லா பரிபூர்ணமாகும் போது ஒரு எண்ணம் வரும், போதும்பா அப்படின்னு நான் ஆத்மானுபூதி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க எடுக்கிறது ஞான சந்நியாசம். இந்த ஞான சந்நியாசிக்கு இன்னொரு பேர் என்னது? வித்வத் சந்நியாசம். வைராக்கிய சந்நியாசிக்கு என்ன பேரு? விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம் வைராக்கியத்தினால வந்து குருநாதர்கிட்ட போறது. சிரவணம் பண்ணதுக்கு பிறகு எடுக்கிற சந்நியாசம் ஞான சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் அப்படின்னு ரெண்டாவது சந்நியாசத்துக்கு பேர். அதுக்கப்புறம் அடுத்தது சொல்லுது, ஞான வைராக்கியாபியாம் ஸ்வரூப அனுசந்தானேன தேகமாத்திரா அவசிஷ்டः
ஜாத்த ரூபதரோ பவதி ச ஞான வைராக்கிய சந்நியாசி. எக்ஸலண்டான வியாக்கியம். நாரத பரிவிராஜக உபனிஷத் நாரதர் தான் உபதேசம் பண்றார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது ஞான வைராக்கிய சந்நியாசம்ன்றது 3வது கேட்டகரி. ஞான வைராக்கியம்னா ஏற்கனவே நல்ல ஞானமும் வந்து வைராக்கியமும் வந்து பரிபூரண வைராக்கியம் வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொரூப அனுசந்தானேன. சொரூப அனுசந்தானம்னா யாரு? எக்ஸாம்பிள் யார சொல்லலாம்? ரமண மகரிஷிய கிளியரா சொல்லலாம். நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ரமண மகரிஷி சொல்றேன். நார்த் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா நிறைய மகாத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நிறைய மகாத்மாக்கள் நர்மதா கரையிலலாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புண்ணியாத்மாக்கள் வெளில தெரியாம இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. நான் ஒன்று சொன்னேன்ல, பாலூத் அப்படின்னு ஒரு வில்லேஜ் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாத்துர் மாதம் ஒரு இடத்துல பண்ணேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த நதி கலக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது ஒரு வனாந்தரமான இடம். ஒரே ஒரு மரம், வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு. ஒரு சின்ன இடம், ஒரு மண்டபம் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு சன்னியாசி இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கறதுக்காக நான் போகிறேன், ஆன் த வேல போகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பால் கொடுக்குற பால்காரர் சொல்லியிருக்காரு இங்கே ஒரு சன்னியாசி இருக்காரு, ஆனால் அவரை பார்க்க முடியாது, முடிஞ்சா நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் அங்கே போகிறேன். காலையில் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் வரார். ஃபர்ஸ்ட் வாட்டி ஏற்கனவே நான் ஒரு வாட்டி போனேன், அப்போ பார்க்கல. இப்போ 2வது வாட்டி போனேன், ஒரே ஒரு முறை தான் வெளியில் வந்தார். ஒன்றும் இல்லை, ஒரு கௌப்பீனம், ஒரு சின்ன காசி டவல் மட்டும் கட்டியிருக்கார் சன்னியாசி. ரூமை வந்து பார்த்தீங்கன்னா அவர் திறந்து வெளில வரதே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் அந்த இவங்களுக்கு பிக்ஷை கொடுக்குற ஒருத்தர் வரார். அந்த பிக்ஷை வாங்குறதுக்கு மட்டும்தான் வெளியில் வரார். வந்தோடனே இவர் பிக்ஷை கொடுத்துட்டு போயிடுவார். இவர் பார்த்துட்டு வேற எதுவுமே மௌனம் தான், 100% மௌனம். 100% வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னை உட்கார வச்சேன். ஒன்றும் இல்லை, ரூம்குள்ளார ஒன்றும் இல்லை, பாலடைஞ்ச மண்டபம் மாதிரியான ரூம். எந்த ஒரு வசதியோ இதுவோ, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, ஒரு ஹரிக்கன் லைட் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு, சின்னதாக ஒரு லேம்ப். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபனிஷத்து புக் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இருந்துச்சு, கீதா வந்து இருந்துச்சு, இவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை அவர்கிட்ட. படுக்கிறதுக்கு வந்து பாய் கூட இல்லை, ஒரு துணி மாதிரி தான் விரிச்சு போட்டு கீழே வந்து தரையில் படுத்தார், வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாக தான் இருந்தார். ஒரு 5 நிமிஷம் நான் இருந்தேன் மௌனம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிறகு நான் பேசவே இல்லை. நான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமா இங்கே தான் இருக்கார் சுவாமி, அவர் பேசி யாருமே பார்த்ததில்லை. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மாற்றி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், வேற எந்த இதுக்கும் அவர் வெளியிலேயே வர்றதே இல்லை. அவர் வெளியில் வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த ஒரு கொஞ்ச நேரம் வருவார், வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உள்ள போயிடுவார். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அவ்வளோதான் வெளியில் வர்றது. மீதி நேரம்லாம் உள்ளேயே இருக்கிறவர். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நான் உள்ள போய் அவருக்கு கொஞ்சம் உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வயசு ரொம்ப கம்மி, ஒரு 50 வயசுக்குள்ள தான் இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கிளியரா சொல்லுது, சொரூப அனுசந்தானேன. சொரூப அனுசந்தானம்னது அகம் அகம் அகம்னு ரமண மகரிஷி நம்ம இங்க என்ன சொன்னாரோ அதே விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா சொரூபானுசந்தானம் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா தேகமாத்திர அவசிஷ்டா. இந்த தேகம் நிக்கிறதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்மம் இருக்கும்? பிக்ஷை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை பிக்ஷைக்கு வெளில வரார், அதுக்கப்புறம் அவர் வெளியில வர்றதே. அந்த மிச்சம் இருக்கிற அதுக்கு மட்டும் இருக்கிறதுக்கிட்டு என்ன பண்றாங்க? ஜாத்த ரூபதரோ பவதி. ஜாத்த ரூபன பிறந்த மேனியா வந்து பாத்தீங்கன்னா இருப்பார்கள். அப்போ அவர் வீட்டுக்குள்ளார நாங்களாம் என்ன பண்ணுவோம், சில சமயம் என்ன பண்ணுவோம், வெறும் கௌப்பீனத்தோட தெரிவோம். யாராவது வராங்கன்னா டவல் கட்டுவோம். நான் இப்பெல்லாம் இருக்கிறது ஃபுல்லா வெறும் டவல்ல தான் இருந்துகிட்டு இருக்கேன். இதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருந்தோம் அப்படின்னா வெறும் கௌப்பீனத்தோட இருந்துக்கலாம். அதுவும் இல்லாம யாருமே இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பப்ளிக்ல வரணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரம் தேவை, இல்லைன்னா அது கூட தேவையில்லை. வெறும் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வஸ்திரமும் இல்லாம ஜாத்த ரூபதரோ அப்படின்னு என்ன அர்த்தம், பறக்கும் போது எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி நிர்வாணமா இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, வேற எதுவுமே இல்லை, அவங்களுக்கு பேரு ஞான வைராக்கிய சந்நியாசி அப்படின்னு பேரு. அப்போ யார எடுத்துக்கலாம் இத, நம்ம ரமண மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா ஞான வைராக்கிய சந்நியாசி. என்ன பண்ணிட்டு இருந்தார்? சுரூபானுசந்தானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் வெறுமனே ஒரு கௌப்பீனத்தை கட்டிட்டு இருந்தார், வேற எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது 3வது சன்னியாசம் என்ன அப்படின்னா, இந்த ஞான வைராக்கிய சன்னியாசி என்னது, நிஷ்டைக்கான காரியத்தை பண்ணிட்டு இருக்கவன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சாஸ்திர ஞானம் கிடைச்சது, ஞான சன்னியாசியா இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மனனம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஞான சந்நியாசி மனனத்தை பண்ணிட்டு இருப்பான், ஞான வைராக்கிய சந்நியாசி நிதித்தியாசனத்துல இருப்பான்.
அப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க, வீட்டை விட்டு வந்தோம், வைராக்கியத்தோட வந்தோம், வைராக்கிய சன்னியாசி. குருநாதரை பிராப்தி பண்ணி சாஸ்திர சிரவணம் பண்றோம். ஞானம் வந்ததுக்கு பிறகு எடுக்கிற சன்னியாசம் ஞான சன்னியாசி. ஞான சன்னியாசம் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், இப்ப என்ன மாதிரி உட்கார்ந்து நல்லா சாஸ்திரத்தை திரும்ப 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 கம்பேர் ஸ்டடிஸ் நிறைய திரும்ப 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 நல்லா மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கவன். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போறவன் யாரோ அவனுக்கு பேரு ஞான வைராக்கிய சன்னியாசி. அவனோட ஒரே வேலை சரீரம் நிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணுவான், திரும்ப நாள் ஃபுல்லா ஒரே காரியம் பண்ணிட்டு இருப்பான். இது ஞான வைராக்கிய சன்னியாசி. 3 வெரைட்டிக்கு அப்புறம் 4வது வெரைட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற கர்ம சன்னியாசின்னு ஒண்ணு இருக்கா. அந்த கர்ம சன்னியாசி இப்ப நான் சன்னியாசம் கொடுக்குறேன். இப்ப என்னோட சிஷ்யர்களுக்கெல்லாம் நான் சன்னியாசம் கொடுக்கும்போது இப்ப லாஸ்டா ஒரு சன்னியாசம் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 4 பேர் இருக்காங்க சன்னியாசிகள். அவங்களுக்கு கொடுக்கும் போதே நான் சொல்லிதான் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சிரவணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சிரவணம் பண்ணி வச்சுட்டேன். கோர்ஸ் முடியுது, நல்லா சிரவணம் பண்ணி வச்சுட்டு நான் சொல்றேன், இனிமே உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒரே ஒரு காரியம் தான், பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் கொடுத்த சன்னியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன், ஞான சன்னியாசம் கொடுத்துருக்கேன். அவங்க வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், பிரணவ ஜபம் பண்ணிக்கிட்டு மனனம் பண்ணிட்டு இருக்கணும், அதே மாதிரி அவங்களும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற எந்த காரியமும் பண்றது இல்லை, வெறும் சிரவணத்தை மனனத்தை பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணிக்கிட்டு பிரணவ ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வேலை, வேற எந்த வேலையும் இல்லை. இதே நான் அடுத்த ஸ்டேஜ் நான் போறேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் போதும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு எங்கேயாவது ஏகாந்தமா, அந்த சன்னியாசி சொன்னல ஒரு ரூம்ல இருந்து வெளியிலே வராம இருக்கார் அப்படின்னு, எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஏகாந்தத்துல இருந்துகிட்டு வெறுமனே ஒரு வேளை பிக்ஷைக்கு மட்டும் வெளியில வர்றது, மீதி நேரம் ஃபுல்லா சொரூபானுசந்தானத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஞான வைராக்கிய சன்னியாசம். இந்த 3 இல்லாம வேற ஒருத்தருக்கு நான் ஒரு சன்னியாசம் கொடுத்துருக்கேன். ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வந்தவருக்கு ஒரு சன்னியாசம் கொடுத்துருக்கேன். அந்த சன்னியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரியம் சமாப்பிய. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முறையா பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு போறார். 20 வயசு வரைக்கும் படிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கிரகி பூத்வா, ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு கிரகஸ்தனா ஆகிறார். கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து மெதுவா வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் சொல்றார், ஒரு 55 வயசுல ஏகாந்தமா ஒதுங்கிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒதுங்கி வானப்பிரஸ்தத்தை லீட் பண்ற. வனி பூத்வா, வானப்பிரஸ்த ஆசிரம் ஏத்திய, நல்ல கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்தை அடைந்து அங்க நல்லா உபாசனையும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலத்துல நல்ல வேதாந்தம் கிடைக்குது, ஆன்லைன்ல கிடைக்குதா, இல்லைன்னா ஒரு குருநாதர் இருந்துட்டு நல்லா சிரவணத்தையும் உபாசனையும் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சகுன பிரம்ம உபாசனைய இத பண்ணிக்கிட்டே இருந்து வந்து பாத்தீங்கன்னா வைராக்கிய பாவே அப்பி. அப்ப வந்து அவருக்கு வைராக்கியம் வருது, வானப்பிரஸ்தத்துல இருக்கும்போது வைராக்கியம் வருது. வைராக்கியத்தை வந்து என்ன பண்றாரு, அவரு அம்மா ஒய்ஃப்ட சொல்றாரு, அம்மா நான் சன்னியாசம் எடுத்துக்க போறேன், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஸ்திரீகள் இருக்க ஆசிரமத்தில் போய் தங்கிக்கோ, இல்லைன்னா பெரிய பிள்ளையோட வீட்டில் தங்கிக்கோ, இல்லை அப்படின்னா உன்னோட சகோதரனோட வீட்டில், பெரிய சகோதரனோட வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தண்டத்தை எடுத்துக்கிட்டு இவர் சன்னியாசம் எடுத்துக்கிறார். அப்படி சன்னியாசம் எடுத்துக்கிட்டா என்னது, ஆசிரம கிரம அனுசாரேன வரிசையா கிரமமா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் 4வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன போறார், சன்னியாசத்துக்கு போறார். அந்த மாதிரி போனா யக சன்னியாசியதி ச கர்ம சன்னியாசி. அவருக்கு என்ன பேரு, கர்ம சன்னியாசி அப்படின்னு பேரு. இப்ப புரியுதா உங்களுக்கு, அறிவோம். இப்ப நான் இவருக்கு நம்ம சிவபிரம்மானந்தான் ஒரு சுவாமிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்தராயி வானப்பிரஸ்தரா இல்ல, டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் என்கிட்ட பாடம் படிச்சு ஏகாந்தமா இருந்துட்டு பாடம் படிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் கொடுத்து இது பண்ணியாச்சு. 72 வயசுல வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் கொடுத்தது அவருக்கு. அப்ப அவருக்கு சொல்லும் போதே நாங்க கொடுக்கும் போதே சொல்றேன், ஜி உங்களுக்கு நாங்க கொடுக்கறது கர்ம சந்நியாசம், ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஞான சந்நியாசம் அப்படின்னு பிரிச்சே நான் வந்து பாத்தீங்கன்னா, அப்போ 4 பேருக்கு கொடுக்கும்போது ஒருத்தரை மட்டும் தனியா பிரிச்சு மீதி இருக்கிறவங்களை பிரிச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சன்னியாசம், உங்களுக்கு மட்டும் இந்த சன்னியாசம்னு பிரிச்சு கொடுக்குறேன். என்ன அப்படின்னா இந்த நாரத பரிவிராஜக உபனிஷத்துல இருக்கிறது. அப்ப இந்த கர்ம சந்நியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் கர்ம சந்நியாசம் 2 வெரைட்டியா பிரியுது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா என்னென்ன பாசிபிள்னு பாருங்க. இப்ப பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க,
நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சு வைராக்கியத்தை அடைஞ்சு நீங்க வந்து எடுக்கிறது சன்னியாசம், ஞான சன்னியாசத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு பேரு வித்வத் சன்னியாசம் எடுக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் இப்ப யாராவது கிரமமா போறீங்க அப்படின்னா, இப்ப கிரமமா ஒவ்வொன்றா மிதிச்சு போறீங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் சுவாமி, வைராக்கியம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்ம சன்னியாசத்தை எடுத்துக்கலாம். நீங்க கர்ம சன்னியாசத்தை எடுத்துக்கலாம். இல்லை நான் படிச்சு நல்ல சாஸ்திர ஞானத்தோட வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு எடுத்துக்கிறது வித்வத் சன்னியாசத்தை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம சன்னியாசம் 2 வெரைட்டியா பிரியுது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நிமித்தம் அநிமித்தம் அப்படின்னு. ஒரு காரணத்தினால எடுக்கக்கூடிய கர்ம சந்நியாசம், காரணம் இல்லாமல் எடுக்கக்கூடிய கர்ம சந்நியாசம். நிமித்தம் அநிமித்தம். கர்ம சந்நியாசோ அப்படி த்விவிதா, நிமித்த சந்நியாசோ அநிமித்த சந்நியாசஸ்சைதி. நிமித்தம் அநிமித்தம். நிமித்தம்னா காரணம், இரண்டாவது அநிமித்தம்னா காரணம் இல்லாமல் 2 சந்நியாசம். எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுலயே யாருக்கோ உடம்பு சரியில்லாம போச்சு. நிறைய பேர் இருக்கல, வயசான போது மெதுவா ஒரு இல்னஸ் வரும் இல்ல. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிமித்த சந்நியாசம் என்ன அப்படின்னா, ஐயோ மரணம் பக்கத்துல ஆயிடுச்சு, சாமி சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் சந்நியாசம் எடுத்தா அதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம், நிதித்தியாசனம். இப்ப நான் இருக்கிறது சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்னஸ் வந்துருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு முன்னாடி மரணம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. மரணம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, உடம்பு தளர்ந்து போச்சு அப்படின்னா அப்ப வந்து ஒருத்தருக்கு தோணுது, சாமி நான் எப்ப வேணாலும் கிளம்பிடுவேன் சாமி, எனக்கு சன்னியாசம் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த சந்நியாசத்துக்கு பேரு ஆதுர சந்நியாசம் அப்படின்னு. ஒரு நிமித்தம். என்ன நிமித்தம் அப்ப என்ன? இல்னஸ் தான் நிமித்தம். ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால பண்ணக்கூடியது. அது ஆபத். இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஆபத் சந்நியாசம் சொல்லலாம், இல்லைன்னா ஆதுர சந்நியாசம் சொல்லலாம். ஆதுர சந்நியாசம், ஆபத் சந்நியாசம் அப்படின்னு 2ஆ பிரிக்கின்றோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த சிவபெருமானந்தான்ற ஒரு சுவாமிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் கொடுத்தது. அவர் என்ன பண்ணாருன்னா, நான் சன்னியாசம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும், மற்ற சன்னியாசிகளுக்கெல்லாம். அவர் என்ன பண்ணாரு, சாமி எனக்கும் கொடுத்துருங்க. எனக்கும் ஏங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இல்ல சாமி நான் எப்போ உயிர் போகும்னு தெரியாது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு தோணி போச்சு, சீக்கிரம் நான் போயிடுவேன். அதான் என்கிட்ட சொன்னார், நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல, எனக்கு வந்து சீக்கிரம் சன்னியாசம் கொடுத்துருங்க, நான் சன்னியாசியாகி உயிர் போகட்டும் அப்படின்னோடனே நான் அவருக்கு கொடுத்தது கிரமமா போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்ம சந்நியாசம் கிரமமா போறது. அந்த கிரமமா போற கர்ம சந்நியாசத்துல அவருக்கு கொடுத்த சந்நியாசத்துக்கு என்ன பேரு? ஆதுர சந்நியாசம், ஆபத் சந்நியாசம் அப்படின்னு பேர். எங்களுக்கு ஒரு சந்நியாசம் பண்ணி வச்சுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், சுந்தரேச கணபாட்டிகள் அப்படின்னு, கோயம்புத்தூர்ல பேரூர்ல இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கணபாட்டி, அவரோட சீனியர் ஒருத்தரை பத்தி என்கிட்ட சொன்னார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, மாயவரத்துலயும் மயிலாடுதுறையிலயும் எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்து வைத்தியத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கார் கணபாட்டி. அவர் மரணிக்கிற காலத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இவருக்கு பேரூர்ல இருக்கிற இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பியிருக்காரு, எப்ப சீக்கிரமா வந்து சேர்ந்துடும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபத் சன்னியாசம் கொடுக்கணும், நீ வந்தீங்கன்னா எனக்கு ஆபத் சன்னியாசம் கொடுத்துடலாம், நான் வந்து எப்ப வேணாலும் உயிர் போயிடும் அப்படின்னு அவர் சொன்னாராம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ நம்ம மரண காலத்துல நெருங்கிட்டாரு, நம்ம போய் சன்னியாசம் கொடுத்துடலான்னு இவங்க பேரூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு போறதுக்குள்ளார அவர் பரலோக டிக்கெட் வாங்கிட்டார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மரண காலத்துல ஒருத்தர் சன்னியாசம் எடுத்தா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு ஆதுர சந்நியாசம் அப்படின்னு பேர். மரண காலம் வந்ததுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ விதிவசத்தினால இன்னும் நல்லாவே இருப்பாங்க. இப்ப நம்ம சிவபெருமானந்தான்னு ஒரு சாமிக்கு நாங்க சொல்லியிருக்கோம், அவர் பயந்து எடுத்தாரு, நான் போயிடுவேன்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தெம்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆபத் சந்நியாசம் எடுத்து கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, தெம்பா நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சந்நியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க வாஸ்தவத்துல. இந்த இந்த ஆர்டரா எடுக்கிற சன்னியாசத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டரா எடுக்கிற சன்னியாசத்துக்கு பேரு கிரம சந்நியாசம் அப்படின்னு பேரு. கிரம சந்நியாசம் கர்ம சந்நியாசம் ரெண்டுமே ஒண்ணுதான். கிரம சந்நியாசம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. அதுக்கப்புறம் அந்த கர்ம சந்நியாசத்துல நிமித்தம் இல்லாம இருக்கிறது. ஒருத்தர் நிமித்தமே இல்லை, எனக்கெல்லாம் வந்து ஓகே நான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு சன்னியாச ஆசிரமத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு, அதனால நான் சன்னியாசம் பண்ணிக்கிறேன், வானப்பிரஸ்தன் ஆயிட்டு நான் அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். உடம்பு நல்லாவே இருக்கு,
உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு பேர் ஆதுர சந்நியாசம். உடம்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு பேரு அனிமித்த சந்நியாசம் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? இந்த எது பாகியம் தான், இதெல்லாமே பாகியம் தானே. இதெல்லாம் இப்ப நம்ம பண்றதெல்லாம் பாகியம் தான். ஆந்தர சந்நியாசம் 5வது அத்தியாயத்துல இருக்கிறது. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம அதுதான் பேச போறோம். ஆந்தர சந்நியாசம்ன்றது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார. இப்ப நீங்க ஸ்திரீகளா இருக்கீங்கல்ல, இப்ப ஸ்திரீகளா இருக்கீங்க, இப்ப என்ன பண்ணலாம் நீங்க? சாமி என்னால எதையுமே நான் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்றது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்ப நார்த் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமகிருஷ்ண மடத்தோட இது இருக்குல்ல, சாரதா மடம் இருக்கு. இங்கெல்லாம் ஆக்சுவலாக சாரதா மடம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஞான அபியாசம்லாம் இல்லை, அவங்க ரொம்ப கருமையாக இருக்காங்க. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அகண்டானந்த சுவாமியோட சம்பிரதாயத்தில் கொஞ்சம் சன்னியாசினிகள்லாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஞான அபியாசம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஆமா, சொருப்பானு சந்தானம் அப்படின்னு ஒண்ணு இப்ப பார்த்தோம்ல. ஞான சன்னியாசியோட வேலை என்னது? கேவலம் இப்ப சிரவணம் பண்றீங்க. இப்ப நான் தான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு நான் ஒரு குட்டீச்சக சன்னியாசியா இருந்துகிட்டு நான் ஞான அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட தர்மமும் வானப்பிரஸ்தனோட தர்மமும் ரெண்டும் ஒண்ணு. நான் அதால்தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போறேன், அங்க போறீங்க திட்டிகிட்டே இருப்பேன். யாராவது போறாங்கன்னு நான் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். என்ன 70 வயசுல பார்த்தீங்கன்னா என்ன வேண்டி கிடக்குது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், இது மாதிரிலாம் அதெல்லாம் போகக்கூடாது. எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. எல்லாத்தையும் பையன்கள்கிட்ட மேலே பார்த்தீங்கன்னா பொறுப்பை கொடுத்துட்டு வெறுமனே ஒரு சன்னியாசின்னு மனசில் நினச்சிங்க நீங்கள். வெள்ளை ட்ரெஸ் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பூ போட்ட வெள்ளை ட்ரெஸ்க்கு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு ரமணாசிரமத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாதகாஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்திரீகள் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் இருக்காங்க வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா தவறாமல் கிரிவலம் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு கிரிவலம் போயிடுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு. நான் என்னைக்குமே அவங்க கலர்ஃபுல்லான ட்ரெஸ் போட்டு பார்த்ததில்லை, ஒரு ஆபரணம் போட்டு பார்த்ததில்லை, எதுவுமே இல்லை. லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாச ஜீவனம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. என் பக்கத்துலேயே இருக்காங்க 2 அம்மாக்கள், டெய்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2-3 அம்மாக்கள் இருக்காங்க. நல்லா அப்போ அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? சன்னியாசி இல்லை, ஆனால் லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கு? சன்னியாச லைஃப் ஸ்டைல். அப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரமமாக பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்து காவி உடுத்தணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் சிரவணம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணலாம், நான் சன்னியாச ஜீவனத்தை மனசளவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்கன்னா மானச சன்னியாசம் ஆயிடுது. அப்போ இது எல்லாம் வெளியில பண்ற சன்னியாசம் எது? நான் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு நான் சன்னியாசி, நான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போவேன். எனக்கு பாகிய சன்னியாசம்ன்றது இப்போ தாடி வச்சிருக்கேன். ஏன் சுவாமி தாடி வச்சு? என் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. ஒரு மீசை வச்சுட்டு குடிப்பி வச்சுட்டு அப்படின்னா ஐயோ இவர் வேறப்பா அப்படின்னு எவனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெருங்க மாட்டான். எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஆயிடுது. கண்ட இடத்துல போய் நிற்க வேணாம். நான் ஒரு தியேட்டருக்கு போக முடியுமா? சினிமா பார்க்கலான்னு ஒரு தியேட்டருக்கு போக முடியுமா? ஏன்னா இந்த வேஷத்தில் போனேன் அப்படின்னா என்ன சொல்லுவான், என்னையா சாமி இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்பான்ல. டிக்கெட் கொடுக்க மாட்டான். என்னையா நீ இங்கே வந்திருக்க போய் அப்படின்னு திருப்பொன்றம் போட்டு எப்படி போய் நின்னா நிற்க முடியாதுல்ல. ஒரு பெர்ஃப்யூம் கடையில் போய் பெர்ஃப்யூம் வாங்க முடியாது. நான் சொல்லியிருக்கேன்ல, டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரம்மச்சாரியாக இருக்கும் போதே கொட்டை பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளை வெளியேறுன்னு ஒரு வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு நான் அங்கே போய் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கா இடத்துல போய் மார்க்கெட் பிளேஸில் போய் என்னோட ஃப்ரெண்டுக்காக அவர் என்னை இழுத்துட்டு போயிட்டார். ஹிந்தி தெரியும்னு இழுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி என் கையை பிடிச்சி கரோல் பாகில் மார்க்கெட்டில் கையை பிடிச்சி கேட்குறான், மகாராஜ் ஆப்க்கு கேம் இதர் அப்படின்றான். உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்றான். கரெக்டு தானே? அப்போ நல்லா ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருப்புன்றம் போட்டு மொட்டை போட்டு ஒரு குடுமையை வச்சுக்கிட்டு வெள்ளை வஸ்திரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்துட்டு உனக்கு என்ன வேலை இங்கே பெர்ஃப்யூம் கடையில், உனக்கு என்ன வேலை? கரெக்டு தானே? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த வஸ்திரம் பார்த்தீங்கன்னா நான் காவி வஸ்திரம் போட்டு கண்ட இடத்துல நிற்க முடியாது, கண்ட காரியத்தில் ஈடுபட முடியாது. இது ஒரு பெரிய ஒரு சேஃப் ஒரு ஜோன். ஒரு கவர் பண்ணிக்கிட்டு நம்ம காரியத்தை பார்த்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ பாகிய சந்நியாசம் எதுக்காக? ஆந்தர சந்நியாசத்துக்காக. பாகிய சந்நியாசம்ன்றது வெளியில பண்ற சந்நியாசம். இது உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த உண்மையிலேயே சந்நியாசத்தை அடையறதுக்காகத்தான் இந்த பாகிய சந்நியாசம். இதுக்கு இந்த பாகிய சந்நியாசத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? வியாவகாரிக சந்நியாசம். பாரமார்த்திக சந்நியாசம் எது அப்படின்னா மனசளவுல நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு எவன் தியாகம் பண்றானோ அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா மானச சந்நியாசம் பண்றான் அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு பகவத்கீதையில் அது வரப்போகுது. ஆச்சாரியர் 5:13 இருக்கிற ஸ்லோகத்தை கோட் பண்றார்.
மனசா சந்நியஸ்ய அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. மனசினால் எல்லா கர்மங்களையும் விட்டு அப்படின்னு வருது. அப்போ இது வரைக்கும் சந்நியாசத்தோட இதை சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பிக்ஷுகோபனிஷத்துல இருக்கிற முதல் மந்திரத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். பிக்ஷுகோபனிஷத்துல முதல் மந்திரம் என்ன சொல்லுச்சு? அத பிக்ஷூனாம் மோக்ஷார்த்தீனாம். முதல் மந்திரம் என்ன சொல்லுச்சு? பிக்ஷுக்களா இருக்கு, மோக்ஷார்த்திகளா இருக்கக்கூடிய பிக்ஷுக்களுக்கு, மோட்சத்தில் ஆசையுள்ள பிக்ஷுக்களுக்கு எத்தனை பேரை வெரைட்டியா பிரிக்கிறோம்? குட்டீச்சக, பகூதக, ஹம்ச, பரமஹம்சைதி, சத்வாரஹா, மொத்தம் 4 வெரைட்டியா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுல 2வது மந்திரம் என்ன சொல்லுச்சு? குட்டீச்சகா நாம. குட்டீச்சக சன்னியாசினா என்னவா, யாரெல்லாம் இருப்பா அப்படின்னும் போது, குட்டீச்சகன் என்பவர்கள் கௌதம மகரிஷி, பரத்வாஜ மகரிஷி, யாஜ்ஞவல்ய மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, பிரபிருத்தையா அப்படின்னு அர்த்தம். அது மூலமா பரம்பரையா நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் குட்டீச்சகர்கள்னு பேர். ஒரு குட்டியால் இருப்பாங்க. குட்டியால் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க? சிரவணம் மனனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? அஷ்டௌ கிராசாம் சரந்தோ, 8 கவலம் மட்டும் பாத்தீங்கன்னா உண்பவர்களா. இப்போ இல்ல, முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா யதிச்சாந்தராயணம்னு நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு நாளைக்கு 8 கவலம். நான் ஒரு வருஷம் அப்படி இருந்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாலலாம் பாத்தீங்கன்னா கப்பர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கப்பர்னா ஒரு மண் பானையை மூடுறதுக்கு என்ன சொல்லுங்க, மடக்குன்னு சொல்லுவோம். பானையை மூடுற மூடி. அந்த மூடியில மண்பானை மூடி மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு வாட்டி தான் வாங்கணும். அது என்ன இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயசம், பாவக்காய், ரொட்டி, ரைஸு, ரசம், எது இருந்தாலும் அதுக்குள்ளார தான் போடணும். ஒரே ஒரு தட்டு இருக்கும், மண் தட்டு. அந்த மண் தட்டில் போட்டிங்க அப்படின்னா கபாலம், நம்ம மண் ஓடுலாம் வச்சுருப்பாங்க. அந்த ஓடை வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் தான் வாங்கணும். அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. பாவக்காயும் பாயசத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்? எல்லாம் ஒன்றா ஆக்கி அதை உருட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8 கவலத்தை சாப்பிடுவாங்க. இது மாதிரி இப்பவும் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 8 கவலங்களை சாப்பிடுபவர்களாக அஷ்டௌ கிராசாம் சரந்தோ பிக்ஷை எடுத்து தெரிவாங்க. அப்ப அவங்க குட்டியால இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, யோக மார்க்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே. யோக மார்க்கத்துல பாத்தீங்கன்னா இருப்பாங்க. யோக மார்க்கம்னா என்னது? சிரவணம் பண்ணிட்டு இருப்பாங்க, மனனம் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரணவ ஜபத்தை பாத்தீங்கன்னா நல்லா தாரண தியான சமாதியை பண்ணிக்கிட்டு பிரணவ ஜபத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க. யோக மார்க்கே எதை பிரார்த்திப்பாங்க அப்படின்னா மோட்சத்தை ஒன்றையே பிரார்த்திப்பவர்களாக இருப்பார்கள். உலக விவகாரங்கள்ல எதுலையுமே ஈடுபட மாட்டாங்க. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நேத்து இதோட முடிஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த மந்திரம் வருது. அடுத்த மந்திரத்தை சொல்றார். அத ஸ்ருதி சொல்லுது, அத பகூதகா நாம, அத பகூதகா நாம திரிதண்ட திரிதண்ட கமண்டலு शिका यज्ञोपवीत, शिका यज्ञोपवीत काशाय वस्त्रधारिणो, काशाय वस्त्रधारिणो ब्रह्मर्षि गृहे, ब्रह्मर्षि गृहे मधुमांसवर्जयित्वा, मधुमांसवर्जयित्वा अष्टौ ग्रासान्, अष्टौ ग्रासान् भैक्षाचरणं कृत्वा, भैक्षाचरणं कृत्वा योगमार्गे मोक्षमेव प्रार्थयन्ते. अत कृत्वा योगमार्गे मोक्षमेव प्रार्थयन्ते. अत बहूतका नाम त्रिदण्डकमण्डलु, त्रिदण्डकमण्डलु शिखा यज्ञोप वीत काशाय वस्त्रधारिणो ब्रह्मर्षि गृहे मधुमांसवर्जयित्वा अष्टौ ग्रासां भैक्षाचरणं कृत्वा योगमार्गे मोक्षमेव प्रार्थयन्ते. இந்த மந்திரம் பகூதக்கனை பத்தி சொல்லுது. பகூதக்கன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரிஷிகள்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, நிறைய ரிஷிமார்கள்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேட்டகரியில இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னா, நார்த் இந்தியால வைஷ்ணவ சன்னியாசிகள் மட்டும்தான் இந்த கேட்டகரியில இருக்காங்க. பக்கத்துல போட்டுங்க, இப்போதைக்கு நார்த் இந்தியால இருக்கிற வைஷ்ணவ சன்னியாசிகள்னு எடுத்துங்க. ஸ்மார்த்த சன்னியாசிகள் எடுக்காதீங்க, வைஷ்ணவ சன்னியாசிகளை மட்டும் எடுத்துங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கு பகூதகா நாம அப்படின்னா தீர்த்தமா போறவங்க.
தீர்த்தமா போய்கிட்டு என்ன பண்ணுவாங்க, திரிதண்டம் வச்சிருப்பாங்க. எப்போவாவது பத்ரிநாத் போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பத்ரிநாத்துக்கு பின்பக்கம், கோயிலோட பின்பக்கம் பிரகாரத்துல டெய்லி காலையில நல்ல தண்டி சன்னியாசிகள் அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க. திரிதண்டி சன்னியாசின்னு பேர். நிறைய இடத்துல நார்த் இந்தியால தண்டி ஆசிரமம்னே இருக்கு. உத்தரகாசியில இருக்கு, அதுக்கப்புறம் கங்கோத்திரியில இருக்கு, தண்டி ஆசிரமம்னு பேர். அதுல திரிதண்டி அப்படின்னு பேர். 3 தண்டங்களை வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருப்பாங்க. 3 தண்டம்னா என்ன அர்த்தம்? வாக்தண்டம், காயதண்டம், மனோதண்டம். இந்த 3த்தையும் என்னோட கண்ட்ரோல்ல இந்த 3ம் இருக்கு அப்படின்றத சங்கேதத்தை வச்சுக்கிட்டு 3 தண்டத்தை என்ன பண்ணுவாங்க, கட்டி ஒன்னாக்கி 3 தண்டத்தையும் ஒன்னா கட்டி அதுக்குள்ளார ஒரு துணியை போட்டு கவர் பண்ணி அதை வச்சிருப்பாங்க, கையில வச்சுப்பாங்க. யதிதண்ட பூஜானே இருக்கு. அதுக்கெல்லாம் பூஜைகள்லாம் இருக்கு. அப்ப பூஜை பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, திரிதண்ட தண்டம் வச்சிருப்பாங்க. கமண்டலு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமண்டலம் ஜலபாத்திரம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷிகா இருக்குமா, ஆமா, அதாவது வைஷ்ணவ சாதுக்கள் இப்ப இருக்காங்கன்னு சொல்றது, ஷிகா வச்சிருப்பாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா யஜ்யோபவீதம் வச்சிருப்பாங்க. அவங்க அப்ப என்ன அர்த்தம், பகூதக சன்னியாசிகள் கர்மிகளா இருப்பார்கள். பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா யஜ்ஞோபவீதம் இருக்கணும், ஷிகா இருக்கணும். இதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா காஷாய வஸ்திரதாரினும், காஷாய வஸ்திரம் போட்டிருப்பாங்க. சில பரம்பரையில வந்து வெள்ளை வஸ்திரம் இருக்கும், சில பரம்பரையில வந்து பார்த்தீங்கன்னா காஷாய வஸ்திரம் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரியும் விஷ்ணு சுவாமின்னு எனக்கு வந்து ஃபேமஸான நர்மதா கரையில் இருக்காரு, ரிஷிகேஷ்ல எனக்கு கூடயே இருந்தார், என்னோட சீனியர். கொஞ்சம் வைஷ்ணவ சம்பிரதாயம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவி வஸ்திரம் தான் போட்டுப்பா. நீங்க பாத்துருக்கீங்களா, விஷ்ணு சுவாமி ஒருவர் சந்தீப்போட வீட்டில் தங்குவார், பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்கார், நர்மதா கரையில் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பிரதாயம் நிறைய இருக்கு. காஷாய வஸ்திரம்னா காவி வஸ்திரம் உடுத்திருப்பாங்க, ஷிக்கை வச்சிருப்பாங்க, யஜ்ஞோபவீதம் இருக்கும், பூஜா புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்மிகளா இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சன்னியாசிகள் இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரம்ம ரிஷி கிரகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்றாங்கல்ல, யாத்திரை பண்ணும் போது வைஷ்ணவ சன்னியாசிகள் ரொம்ப ஜாதி பார்ப்பாங்க. பிரம்ம ரிஷி கிரகைனா என்ன அர்த்தம் அப்படின்னா பிராமணர்களோட வீட்டுல மட்டும், பிரம்ம ரிஷி கிரகே அப்படின்றதுக்கு அர்த்தம் பிராமணர்களோட, அந்த பிரம்ம ரிஷிகளுடைய வீட்டில் இருக்கு, பக்கத்துல பிராமணர்கள்னு போட்டுங்க, பிராமண வீட்டுல மட்டும். அப்ப என்ன பண்ணணும், இவங்க வெளியில போனாங்கன்னா அப்படின்னா எங்க பிராமணர்கள் இருக்காங்க, அக்ரஹாரம் எங்க இருக்குன்னு தேடிதான் போய் பிக்ஷை எடுக்க முடியும். வெறும் அக்ரஹாரத்துல மட்டும் பிராமணர்கள்ட்ட மட்டும் பிக்ஷம் எடுத்துக்கிட்டு மது குடிக்க மாட்டாங்க, மாம்சம் இருக்காது, மது மாம்சத்தை விட்டவர்களாக. அஷ்டௌ கிராசானு 8 கவலம். 8 கவலம்னா என்ன அர்த்தம், வாங்கிடுவாங்க. இந்த பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி அதை எல்லாத்தையும் ஒன்னாக்கி கவலமா பிடிச்சு 8 கவலத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. 8 கவலத்தை எடுத்து உண்பவர்களாக. பைக்ஷாச்சரணம் அப்படின்னா பிக்ஷைச்சரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் பிக்ஷாச்சரணம் பண்ணி கிருத்வா. அவங்களோட வேலை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வேலைதான், யோக மார்க்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சதா பிரணவ அபியாசிகளா இருப்பார்கள். நல்லா வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதியை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிக்கிட்டு அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது மந்திரத்துக்கு வந்துருங்க, பேஜ் நம்பர் 4. சரி, இந்த யோக மார்க்கம்னு எல்லா இடத்துலயும் வருது. அடுத்த மந்திரத்திலையும் மோக்ஷமேவ, யோக மார்க்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தகன் இருக்கே சுவாமி. அதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, இந்த இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சந்நியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சந்நியாசத்துக்கும் ஒவ்வொரு யோக மார்க்கத்துல என்ன மாதிரி பிரணவம் அப்படின்னு ஒரு இது. பிரணவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரணவம் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல வெரைட்டி இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து சொல்லுவேன்ல, 16 மாத்திரைக்கு மேல சொல்லாதீங்க, 16 மாத்திரைக்கு மேல சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன்ல. யாராவது முமுட்சுக்களா இருக்கீங்க அப்படின்னா ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் எப்ரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதி. 8வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 13வது மந்திரம் 8:13 பகவத்கீதையில இருக்கிறது. அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முமுட்சுவா இருக்கான் அப்படின்னா ஒன்னு பிளான் ஏ, இன்னொன்னு பிளான் பி. பிளான் ஏல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவண மனனம் நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டு போய் ஓங்காரத்து மூலமா அகார உக்கார மகாரத்தை லயம் பண்ணி துரியத்துல போய் நிக்கிறது பிளான் ஏ.
ஏல வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியல அப்படின்னும் போது வெறுமனே ஓங்காரத்தை மட்டும் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப ஸ்திரீகள்லாம் கேட்குறீங்க, சாமி நான் என்ன பண்றது, முமுட்சுவா இருக்கேன், எனக்கு திரும்ப சம்சாரத்துக்கு வர வேணாம். அப்ப என்ன பண்ணுங்க, பிளான் பியை வந்து பாத்தீங்கன்னா அந்த 8வது சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிளான் பி அப்ளை பண்றது. யாருக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி ஆத்மானுபூதி, இங்கேயே ஜீவன் முக்தி எனக்கு முடியாது சாமி, டைம் ஆயிடுச்சு எனக்கு தெரியுது அப்படின்னா பிளான் பியை கையில் எடுத்துக்கணும். கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், சதா பிரணவத்தையே அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல சொல்லுது. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். என்னையே நினைச்சுக்கிட்டு இந்த ஓங்காரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் எப்ரயாதி தஜந்தேகம், எவன் இந்த தேகத்தை விடுகின்றானோ அதே மாதிரி என்னையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு சயாதி பரமாம் கதிம், அவன் மேலான கதியை சாயுஜ்யத்தை அடைகின்றான். அப்ப யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது சாப்டர்ல நல்லா யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்லுது. ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சதா இந்த மூச்சை வந்து பாத்தீங்கன்னா மேலெழுத்து சதா ஓங்காரத்தோட உச்சரிச்சுக்கிட்டே ஈஸ்வரனை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை வந்து பாத்தீங்கன்னா யோக மார்க்கம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். அபியாச யோகம் அப்படின்னு பேரு. கீதால வந்து 8வது சாப்டர்ல அதுக்கு என்ன பேரு, அபியாச யோகம்னு பேர். 12வது சாப்டர்லயும் அபியாச யோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோகே யுக்தேன சேதசா நாண்யகாமினா அப்படின்ற அபியாச யோகத்தை பண்ணிக்கிட்டே இந்த ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா விடணும். அப்படி விட்டோம் அப்படின்னா சாயுஜ்ய பதவியை அடையலாம். அப்ப இந்த யோக மார்க்கம் தான் ஒவ்வொரு சன்னியாசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து மந்திரம் இருக்கு. நாரத பரிவிராஜக உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயம் 7:4 சொல்லப்படுது. 7:4 சர்வேஷாம் ஆத்மானுசந்தானம் விதிஹி. சர்வேஷாம் அப்படின்னா எல்லா சன்னியாசிகளுக்கும் ஒரு காமன் ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மானுசந்தானம் ரூல். என்ன ரூல் அப்படின்னா சந்நியாசம் எடுக்கிறது எதுக்காக, ஆத்மாவை சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு, இல்ல அப்படின்னா நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டு இரு. இந்த 3 தான் வேலை. அப்ப குட்டீச்சகனா இருக்கட்டும், அதே வந்து பாத்தீங்கன்னா பகூதகனா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஹம்சனா இருக்கட்டும், பரமஹம்சனா இருக்கட்டும், 4 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விதி. எதுக்காக சந்நியாசம், ஆத்மாவை சிந்தனை பண்ற. ஸ்கூல் நடத்துறதுக்கு இல்லை, ஹாஸ்டல் நடத்துறதுக்கு, ஸ்கூல் நடத்துறதுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு, ஊர்ல இருக்க கண்ட கருமத்தை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் இல்லை. சந்நியாசத்தோட முக்கியமான வேலையே என்னன்னா, எந்த வேலை பண்ணினாலும் ஆத்ம சிந்தனம் பண்ண முடியலன்றதுக்காக தான் கர்மத்தை சந்நியாசம் பண்றோம். கர்மத்தை சந்நியாசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எதையா வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் இல்லை, வாஸ்தவ சந்நியாசம் இல்லை. அப்ப சந்நியாசத்தோடது எந்த கேட்டகரியில இருந்தாலும் சர்வேஷாம் ஆத்ம அனுசந்தானம் விதி. நாரத பரிவிராஜக உபநிஷத்து 7:4 அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது ஏவம் முமுக்ஷு, இந்த விதமா முமுக்ஷுவானவன் என்ன பண்ணணும், சர்வதா சம்சார தாரகம் அனுஸ்மரன் முக்தோ வசேத். அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஓங்காரத்தை, தாரக மந்திரம்ன்றதுக்கு அர்த்தம் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நன்றா வந்து பாத்தீங்கன்னா உச்சரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டும். அந்த உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகார விசேஷேன, அவனுக்கு அதிகாரம் இருக்கு. சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அதிகாரம் இருக்கு. சன்னியாசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றோம், பிரணவ உபதேசம். அப்ப அவனுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா கைவல்யம் பிராப்தி உபாயம், அவனுக்கு கைவல்யத்தை அடையறதுக்கான உபாயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை நல்ல தாரக மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் யோக மார்க்கம் அப்படின்னு பேர். ஓமிதி பிரம்ம, ஏன் சுவாமி அப்படின்னா ஓம் தான் பிரம்மம். நாரத பரிவிராஜக உபனிஷத்து 7:4 வந்து பாத்தீங்கன்னா 5. இந்த 2 மந்திரத்துல 8:1 வந்து சொல்லுது ஓமிதி பிரம்ம. ஓம் என்ற பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரம் தான் பிரம்ம. ஓமித் ஏகாட்சர அந்த பிரணவம் வித்திஹி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பிரணவம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாஹ்ய பிரணவம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆந்தர பிரணவம் அப்படின்னு. பாஹ்ய பிரணவம்னா வெளியில உச்சரிக்க கூடியதுக்கு பேரு பாஹ்ய பிரணவம் அப்படின்னு பேரு. ஆந்தர பிரணவம் அப்படின்னா மனசால உச்சரிக்கிறதுக்கு பேரு ஆந்தர பிரணவம் அப்படின்னு பேரு. அப்போ என்ன பண்ணணும், குட்டீச்சகனா இருக்கிறவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இதுல சொல்லுது 7 நாள்ல மந்திரம் இருக்கு. குட்டீச்சக பகூதகையோ மானுஷ பிரணவஹா. குட்டீச்சகனா இருக்கிறவனுக்கும் அதே நேரத்துல பகூதகனா இருக்கிறவனுக்கும் மானுஷ பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மானுஷ பிரணவம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன். விராட் பிரணவம்னு ஒன்று சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றீங்களோ நான் சொல்றேன், வாயை திறந்து சொல்லுங்க. டெய்லி காலையில் ஒரு 1/2 மணி நேரம் வாயை திறந்து ஓங்காரத்தை சொல்லுங்கன்னு வயசானவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். யாராவது வந்து மானசம் பண்றேன் சாமி அப்படின்னா இல்லை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு நல்லா ஸ்தூலமா ஓம் 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 இந்த லென்த் பண்றதும் எப்படி பண்ணணும்? 16 மாத்திரைக்கு மேல போகக்கூடாது. ஒரு 10 மாத்திரையிலேருந்து 12, 13, 14, 15ன்னு ஒரு 16க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். அப்போ ஓம் 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 ஓம்னு ஷார்ட் பிரணவம் பாப்பத்தை நாசம் பண்றது. அதுக்கப்புறம் லென்த் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உக்கார பிரதானமா ஓம்னு பண்றது. இது யாரு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டீச்சக பகூதகையோர். குட்டீச்சகனா இருக்கிறவனும் பகூதகனா இருக்கிறவனும் இந்த 2 பேரும் மானுஷ பிரணவா. மானுஷ பிரணவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணட்டும். இதான் யோக மார்க்கம்னு பேர். அப்போ ஆத்மாவை சிந்தனை பண்ணணும், கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் செய்யட்டும். ஹம்ச பரமஹம்சயோர் ஆந்தர பிரணவா. ஹம்ச பரமஹம்சன் 2 சன்னியாசம் சொல்லியிருக்கோமா? அந்த ஹம்சனும் பரமஹம்சனும் நல்லா சாஸ்திர சிரவணம் பண்ணிட்டான் அப்படின்னா, இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சன்னியாசிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் ஸ்தூலம் சொல்லுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க யாருமே ஸ்தூலமே சொல்றது இல்லை. விராட்டு பிரணவம் நாங்க சொல்றதே இல்லை. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க எடுத்திருக்க சன்னியாசம் வந்து பரமஹம்ச சன்னியாசம்னு பேர். இப்ப நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு ஸ்தூலத்தை சொல்றேன், ஆனா நாங்க பண்றது மானசத்தை பண்ணிட்டு இருப்போம். கண்ணை மூடி உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில சொல்றது தெரியவே தெரியாது. வெளியில நாங்க என்ன சொல்றோம்னு தெரியவே தெரியாது. வெளியில தெரியாம மனசுக்குள்ளார சொல்லக்கூடிய பிரணவத்துக்கு பேரு ஆந்தர பிரணவகான்னு பேரு. ஆந்தர பிரணவம்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளார மனசுல சொல்லக்கூடிய பிரணவம். இது எல்லாத்தாலையும் முடியாது. நீங்க நேத்து கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சாமி நான் வெளியில பண்ண முடியுது சாமி, ஆனா நீங்க சொல்ற மாதிரி வெளியில பண்றத நான் உள்ளுக்குள்ளார என்னால பண்ண முடியல சாமி. ஓ எவ்வளவு லென்த் பண்றேன் வெளியில. ஓம் 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 இதை வந்து உள்ளுக்குள்ள பண்ணி பாருங்க, பண்ண முடியாது. இந்த லென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓம்னு மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா லென்த்தா ஒரு 16 மாத்திரை மனசுக்குள்ளார சொல்ல முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஸ்தூல பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். இத ஸ்தூலத்தை பண்ணி குட்டீச்சகனும் ஹம்சனும் இது பகூதகனும் நல்லா மானுஷ பிரணவம்னு சொல்லக்கூடிய விராட்டு பிரணவத்தை ஸ்தூலமா சொல்லி அபியாசம் வர மனசு அடங்கி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஓங்காரத்தை சொல்றது. அதுக்கு பேரு ஆந்தர பிரணவம் பேரு. இன்னொரு பேரு என்ன பேரு? ஹிரண்ய கர்ப்ப பிரணவம் அப்படின்னு பேரு. உள்ள சொன்னா ஆந்தர பிரணவம் உள்ள சொல்றது. அதுக்கு என்ன ஸ்பெஷல் பேரு? ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். வெளியில வாக்குல சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு மானுஷ பிரணவம்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேரு டெக்னிக்கலா என்ன பேரு? விராட்டு பிரணவம்னு பேரு. அடிச்சா அப்ப ஹம்ச பரமஹம்சர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? படிப்பு முடிச்சாச்சு, நான் ஆத்ம நிஷ்டை சமாதி அபியாசம் பண்ணணும் அப்படின்னா வெறும் யோக மார்க்கத்துல என்ன பண்ணுவாங்க? சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 பேத்துக்கு திருத்தீய அதீத அவதூதயோகோ திருத்தீய மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரணவம் இருக்கு. என்ன பிரணவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது அதீத அவதூதயோகோ. அதீத ஆசிரமி அப்படின்னு நம்ம சொல்றோம், எல்லா ஆசிரமத்தையும் விட்டவன். அதுக்கப்புறம் அவதூதனா இருக்கிறவன். இவங்க 2 பேருக்கும் பிரம்ம பிரணவகா அப்படின்னு இதா இருக்கு. பிரம்ம பிரணவகா அப்படின்னு பேரு. பிரம்ம பிரணவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிதித்தியாசனத்துல போறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் இது பண்ணிட்டு இருக்கேன், மானசத்தை பண்ணிட்டு இருக்கேன்.
ஞான சன்னியாசியா இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மானச பிரணவத்தை பண்ணிட்டு இருக்கோம். இதே நான் நிதித்தியாசனத்துக்கு போறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, மகாரத்தை பண்ணாதீங்க மகாரத்தை பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே மகாரத்தை பண்ணவே பண்ணாதீங்க. ஓங்காரத்தை ஊன்னு அந்த ஹிரண்ய கர்ப்ப பிரணவத்தை மட்டும் சொல்லுங்க. புத்தி நல்ல ஞானத்தை சம்பாதிக்கிற யோக்கியத்தை உண்டா. மகாரத்தை பண்ணக்கூடாது. இப்போ நான் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவு நாளில் மட்டும் கொஞ்சம் பண்ணுவேன். இப்போ எனக்கு நல்லா தூக்கம் வருது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாரத்தை பண்ணால் எந்த காரியமும் பண்ண முடியாது. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இப்போ டெய்லி வந்து 2வது கிளாஸ் இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாரத்தை பண்ணால் டெய்லி தூக்கம் நல்ல தூக்கம் வருது. அப்போ வந்து இதை ஒரு இது கிராஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தோட அவஸ்தை மகாரம் என்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை. அப்போ நீங்கள் ஏதாவது விவகாரம் வச்சுக்கிட்டு சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாரத்தை சொன்னீங்க அப்படின்னா அதை பண்ண முடியாமல் போயிடும். அதனால சிரவணம் பண்றவங்க என்ன பண்ணணும், உகார பிரணவத்தையும் மானுஷ பிரணவம் ஸ்தூலத்தையும் உள்ளுக்குள்ளார வந்து உகார பிரணவத்தையும் தான் பண்ணணும். லென்த் பண்ணி தான் பண்ணணும். முடிய மகாரத்தை அபியாசம் பண்ணாதீங்க. யாருக்கு மகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பரிவிராஜகனா ஒண்ணுமில்ல அலிங்கம், நான் வெறும் ரமணர் மாதிரி நான் உட்கார போறேன் நிதித்தியாசனத்துக்கு போறேன் அப்படின்னா அவர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பிரணவம் அப்படின்னு பேரு மகாரம். அந்த மகாரத்திலேயே என்ன பண்ணுவாங்க, ஓம் ஒரு பூர்ண ஓங்காரத்தை சொல்லுவாங்க. ஓம் ஓம் ஓம். இந்த மகார பிரதானமா சொல்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பிரணவம்னு பேரு. இது ஸ்தூலம். இது மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நாதத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த மகாரத்தை சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ளார நாதம் வந்து பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிடும். நாதம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் விவகாரம் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா தண்ணி அடிச்சவன் மாதிரி, ஆல்கஹால் எடுத்தவன் மாதிரி மயங்கி போய் கிடப்பான். நாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப அவனால வெளியில எந்திரிக்கவே முடியாது. அவனை அப்படியே மெதுவா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். அவனை சமாதிக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ நாதத்துக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாதத்தை மிதிச்சதுக்கு பிறகு ஓம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேப் வந்துடும். ஒரு ஓங்காரத்துக்கும் அடுத்த ஓங்காரத்துக்கும் நடுவுல இருக்கிற துரியத்துக்கு பேரு பிரம்ம பிரணவம்னு பேர். அப்போ முதல்ல நாதத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கும் நடுவுல இந்த நாதத்தை அபியாசம் பண்ண 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 நாதம் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா தாட்ஸையும் நிவர்த்தி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே ஓம் சொல்றதுக்கே கூட இவனுக்கு தோணவே தோணாது. ஒரு ஓம் சொன்னா அப்படியே இருக்கும். ஒரு ஓம்காரம் சொல்லிட்டு மீதி அடுத்த ஓங்காரம் எப்ப தாட்டு வருதோ அப்பதான் சொல்லுவான். நடுவுல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கு பேரு என்ன பேரு, துரியம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல அவன் துரியமா இருப்பான். அந்த இடத்துக்கு பேரு பிரம்ம பிரணவம் அப்படின்னு பேரு. சதுர்த்த மாத்திரா அப்படின்னு மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றது 4வது மாத்திரை. அகாரம் உகாரம் மகாரம், மகாரத்துக்கு அப்புறம் அமாத்திரா அப்படின்னு பேர். அமாத்திரான்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாத்திரா அப்படின்னா மாத்திரை இல்லாதது, ஒரு ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கும் நடுவுல இருக்கிறது. அதை வந்து பண்ணிட்டு இருக்கு. அப்போ எல்லா சந்நியாசத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரியம், ஆத்மானுசந்தானம் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரணவம். இதுதான் வந்து யோக மார்க்கம் அப்படின்னு. இப்ப சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு யோக மார்க்கம்னு என்ன அர்த்தம், ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா யோக மார்க்கம் அப்படின்னு பேர். இதோட இங்க நிக்கட்டும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண.